ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் நான் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஓரளவுக்கு வந்து நல்லா வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் போல் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும், 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஈஸ்ட்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த மாவு சேர்த்துடலாம். 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான். இது எதுக்காக அப்படின்னா தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே வந்து லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறட்டும். இது ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு இவ்வளோ டபுளாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இது வந்து உருண்டை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பால்ஸ் வந்துருக்கு. நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கீழே வந்து போட்டுக்கலாம். மாவு நம்ம தொடுறதுக்கே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து சாஃப்ட்னஸாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளாம் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகிட்டும். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ லைட்டாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து லைட்டாக வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூடாக இருக்கும் போதே நம்ம இது மேலே வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா நாளுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான பட்டர் நான் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.